Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கடநாடு கிராமத்தை சுற்றிய படுகர் மக்கள் தெவ்வப்பா எனும் அறுவடை திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனங்குடி கோவிலுக்கு பாரம்பரிய கலாச்சார வெண்ணிற உடை அணிந்து வந்த படுகர் மக்கள் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலைத்தோட்ட காய்கறிகளை நன்றி தெரிவிக்கும் விதத்தில் காணிக்கை செலுத்தி வழிபட்டனர். 33 கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட படுகர் மக்கள் இதில் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அனந்தனார் கால்வாயில் தாமதமாக தண்ணீர் திறக்கப்பட்டதால் பயிர்கள் கருகியதாகவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பயிர்கள் கருகவில்லை என பொய்யான தகவல் வெளியிட்ட வேளாண் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரிடம் கோதையாறு பாசன திட்டக்குழு நிர்வாகிகள் மனு அளித்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றத்தில் குறைதீர்ப்பு என்ற போர்வையில் நடைபெற்ற நாடக முகாமில் டோக்கன் பெறுவதற்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க டோக்கன்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பலருக்கு டோக்கன்கள் கிடைக்கவில்லை என்ற புகார்களும் எழுந்தன. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு தேர்தலுக்காக நடத்தும் இதுபோன்ற முகாம்கள் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதை விட வெற்று விளம்பரங்களுக்காகவே நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வரும் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். சிலிண்டர் லாரிகளை இயக்குவதற்கான கட்டுப்பாடுகளை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கத்தினர் வலியுறுத்தி வந்தனர். இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படாததால் வேலை நிறுத்தம் உறுதி என லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளதால் தமிழ்நாட்டில் கடும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாததால் வயல்களில் நீர் சூழ்ந்து மரவள்ளி கிழங்கு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூர்வாரப்படாத சத்தியவாணன் வாய்க்காலில் அதிக அளவு நீர் திறக்கப்பட்டதால் வாய்க்கால்களில் நீர் சூழ்ந்து மரவள்ளி கிழங்கு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என ஸ்டாலின் அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அளவுக்கு மரவள்ளி சாகுபடி செய்திருக்கேன். வெகு காலமாக செய்து கொண்டு இருக்கேன். இந்த ஆண்டு முன்னறிவிப்பின்றி சத்தியவான வாய்க்காலில் அதிக அளவு தண்ணீர் திறந்து விட்டார்கள். திறந்து விட்ட காலத்தினால் இந்த கிழங்கு ஃபுல்லாமே தண்ணி கொண்டு போயிடுச்சு. இதோட செலவு கிட்டத்தட்ட நாங்கள் 50,000 பண்ணிருக்கோம். இதேமாரி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கருக்கு காவிரி படுகையில் உள்ளதும் இங்கே உள்ளதும் தண்ணி ஏறி போயிட்டுது. இதே நம்பி நாங்கள் வாழ்வாதாரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேறு எங்களுக்கு பொருளாதார வசதி இதுதான். எங்களுக்கு அரசு இதை பார்த்து எந்த நிவாரணம் வேணும் பார்த்து செய்து கொடுக்கணும்.